நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தொண்டை பெறலத்துல பாலமுரளி கிருஷ்ண ஐயா மாதிரி வேற குரல் நம்ம கேட்டிருக்கோமா? இது சந்தேகம். அந்த குரல்ல ஒரு நாள் போதுமா ஒரு அற்புதமான ஒரு காம்போசிஷன். அதை பரத் எடுத்து பாடுறான். நிறைய இடத்துல அவனுடைய திறமை அவன் காட்ட முடியறது. என்ன ஒரு டேலண்ட் பரத், என்ன வாய்ஸ்ல அந்த டேலண்ட் நிறைஞ்சிருக்கு. தயங்குற இடத்துல சிக்கிக்கும், தயங்காத இடத்துல அந்த ஒரிஜினல் ராக பாவம், அந்த ஸ்வரபாவம் கொடுத்தா, இந்த சங்கதி பாவம் கொடுத்தா சூப்பரா இருக்கும். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, புதுராகமா சங்கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. குழலென்றும் பததபமம பபமககம மகரே ககரே ச ககரி சனித பமக என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார். குழலென்றும் யாகென்றும் சிலர் கூறுவார். என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார். அழியாத கலை என்று என்னை பாடுவார். அழியாத கலை என்று என்னை பாடுவார். என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோருவார். என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோருவார். இசை கேட்க எழுந்தோடி வருவார் என்றார். எழுந்தோடி வருவார் என்றார். எழுந்தோடி தோடி இசை கேட்க எழுந்தோடி வருவார் என்றார்.
பரத் ஜட்ஜஸ்ட கேட்டலாமா இது எப்படி இருந்ததுன்னு? சுதா மேம். பரத் எஸ் மேம். எப்படி இருக்கு அந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே? பெரிய பலு இறக்கி வச்ச மாதிரி இருக்கா இல்ல ஜாலியா பாடினியா? ஜாலியா பாடி. ஜாலியா பாடினியா? எனக்கு டென்ஷனா இருந்தது எல்லா சங்கதியும் வரணுமேன்னு. ஏன்னா இதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு நெருடலான ஒரு பாடல் இது. அந்த தோடி தர்பார் அப்புறம் முதல்ல மாண்டு மிஸ்ரமாண்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடினேன். அந்த சரிக்கின் அந்த சங்கதி வர்றது எப்படின்றது எனக்கு சொல்லிக் கொடு நீ. என்ன வெரி வெரி குட் அட்டெம்ப்ட். ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். குருச்சர் கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணா சுதா மேம். சறுக்கின்னு வந்து சங்கதி சறுக்கி விழலை, சறுக்கி வந்தது மாண்டலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது விஷ பரீட்சை இந்த பாட்டெல்லாமே ஒரு கிளாசிக்கல் ரவுண்ட் இருந்தால் இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த பாட்டை சூஸ் பண்ணுறவா நிஜமாவே டேலண்டடாக இருந்தால் தான் பாட முடியும். யூ டிட் ஆம்பிள் ஜஸ்டிஸ் டு திஸ் சாங். குட் ஜாப். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆ ஸ்பெஷல் கெஸ்ட் விக்கு விநாயகம் ஐயா. ரொம்ப நல்லா பண்ணேன். தேங்க்யூ சார். இதில் வந்து ராகத்தை உடனே சேஞ்சு இமிடியட்டாக பண்ணுறது ஒரு பெரிய சிரமமான காரியம். அதை இமிடியட்டாக அந்த துளி பண்ணாலும் அந்த ராக சாயலை காமிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதை ரொம்ப நல்லா பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு சின்ன விஷயம் ஐ லைக் டு ஷேர் ஈவன் வித் உமா சங்கர். இந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கடா? கண்டிப்பாக. அது அதாவது எப்படின்னா பாலமுரளி சாரோட நானும் உமா சங்கர் அப்புறம் இன்னொரு கீபோர்ட் பிளேயர் நவநீத், நவநீத். ஸோ நாங்களாம் அவருடைய ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அப்போ அவரோட ரிஹர்சல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. அவரோட ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரிஹர்சல் அவருடைய வீட்லேயே உட்காந்துட்டு அப்போ ரிஹர்சலில் ரொம்ப சீரியஸாக போயின்னு இருக்கு. திடீர்னு நாங்களாம் வாத்தியத்தை எடுத்து வச்சுட்டு சாரை பார்த்து சார் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு, என்ன ஒர்க் பண்ணலாமா? இல்லை சார் நீங்கள் ஒரு நாள் போதுமா பாடணும், நாங்கள் கேட்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு 1 year பேக் பாடினார். அந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு யார்ட்டையுமே கிடையாது. அது அவன் தான் எடுத்தான் அந்த வீடியோ. அந்த பாட்டை அன்னைக்கு பாடினார். அன்னைக்கு எப்படி பாடினாரோ அதே குரல் அப்படியே இருந்தது. அதை ரொம்ப ரசிச்சு நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். நிஜமாவே இட்ஸ் அன்பிலீவபிள். சொல்லியே அவர் சொல்லியே சொன்னார், இந்த வீடியோ இந்த என்னெல்லாமோ சொல்கிறாள், இந்த ஏதோ யூடியூப் வரக்கூடாது அப்படின்னாரு. சரி சார் போடலை அப்படின்ட்டோம். பட் அந்த ஸ்பெஷல் வீடியோ ஐ திங்க் இருக்கு எங்கள்கிட்ட. தேங்க்யூ so much for sharing this memory. Thank you. Lovely. சரி, முதல்ல பேசிட்டு இருக்கோம். நீங்களும் உங்க தம்பியை எல்லாரோட மோதிரத்தையும் உருவி போட்டீங்கன்னு. உண்மையிலேயே இது உருவி போட்டது தானே? ஏன்னா இங்க பாருங்க, டைமண்ட் போட்ட யாரோட என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. சரி கையா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இந்த சைடு போய் உட்கார்ந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வேண்டாமா உங்களுக்கு ஒரு விஷயம்? இன்னும் கொஞ்சம் தங்கம் கொடுக்கலாம்னு இருக்கணும். இல்ல வேண்டாம், அனுப்பிச்சிடலாம். சிதாக்கா கம் ஆன், அனுப்பிச்சிடலாமா? ஷாவா தங்கமழை. இந்த வாரம் 2 கோல்ட் காயின்ஸ் கான்செக்யூட்டிவா ஜெயிச்ச முதல் கான்டெஸ்ட் நீங்க தான். சிரிப்பா, கங்க்ராட்ஸ். அதுக்காக ஏதாவது சொல்றியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது எங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ. ஓகே, பாரத்க்கு ஒரு பலமான கைதட்டல். தேங்க்யூ பாரத். தேங்க்யூ பாரத். கங்க்ராட்ஸ் கண்ணா.